சிக்கன் எடுத்திருக்கேன், 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, வெளுத்துள்ளி, கொஞ்சம் அண்டிப்பருப்பு, கிராம்பு, ஏலக்காய் அவ்வளோ எடுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துக்கங்க. தேவையான பொருள் என்னென்ன பார்ப்போம். கொஞ்சம் பட்டரு, உள்ளி, பச்சை மிளகு, கருவேப்பட்டை, தக்காளி, மஞ்சப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, இலை, கொஞ்சம் காஞ்சி ஏலக்காய் தள்ளி வச்சுருக்கேன். இந்த அண்டிப்பருப்பை பல கணக்கில் சொல்லுவேன். அண்டிப்பருப்புன்னு சொல்லுவேன், முந்திரின்னு சொல்லுவேன். நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, கருவேப்பிலை, வெல்லம் இவ்வளோ வச்சு நான் செய்ய போகிறேன். சரியா? பாருங்க, செஞ்சு காமிக்கட்டா? நீங்களும் செஞ்சு பிள்ளைகளெல்லாம் கொடுங்க. நம்ம இது கொஞ்சம் மசாலா ஐட்டம் தான், எழுப்பத்துக்கு வேண்டி நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க போவோம். பட்டரை பொடி, பட்டரை, உள்ளி போடுவோம், ஒன்று இறக்கி கொடுப்போம். பச்சை மிளகு போடுவோம், கருவேப்பட்டை எல்லாம் கழுவி வச்சுருக்கேன், நம்ம போட்டுக்கிடுவோம். ஒன்று இறக்கி கொடுப்போம். நீ தக்காளி போடுவோம். உள்ளே நல்ல வண்ணம் வறண்டு வரண்டாம். சாதாரண நம்ம கறி வைக்க மாதிரி பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சுமந்து வரணும். சரியா? நான் போட்டேன். தக்காளி போடுவேன். தக்காளி போட்டு ஒன்று நல்லா இலக்கி கொடுப்போம். நம்ம மஞ்சள் பொடி இறக்குவோம், கொஞ்சம் கலர் கிட்டும். ஒன்று நல்ல ஒன்று இலக்கி கொடுப்போம். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் இடிச்சுக்கிறது, 5 ஏலக்காய் அதை போட்டோம். ஏலக்காய் போட்டால் நமக்கு கேஸ் எல்லாம் கூடுதலாக பிடிக்காது. பிரியாணி திரும்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது இல்லையா வயிற்றுக்கு. அதனால் ஏலக்காய் போட்டானேன்னா நல்ல வண்ணம் செரிமானம் ஆகும், வயிற்றுக்கும் நல்லது. அதுக்கு தான் போட்டேன். உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, வெளுத்துள்ளி, குருமிளகு, கிராம்பு எல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இந்த மசாலா நம்ம சாதாரண கடையிலண்டு நம்ம வாங்கியத காலம் நம்ம இப்படி அரைச்சி மசாலா சேர்த்தானேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் பிடிச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? நல்ல வண்ணம் ஒன்று இலக்கி கொடுப்போம். தண்ணியை ஊற்றி விடுவோம். நல்ல வண்ணம் ஒன்று இலக்கி கொடுப்போம். நல்ல ஒன்று இலகி வரட்டும். இனி நம்ம சிக்கனை போட்டு கொடுப்போம். நான் 2 சிக்கன் எடுத்திருக்கேன். 2 சிக்கனுக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து கழுவி வச்சுருக்கேன். சரி, சிக்கனை ஒன்று இலக்கி கொடுப்போம். இலக்கி கொடுத்து அடைச்சி வைப்போம். சிக்கன் வேகட்டும். பகுதி வெந்து வரும்போது நம்ம அரிசி போட்டு கொடுக்கணும். சரியா? நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த அண்டிப்பருப்பு எல்லாம் ஒன்று போட்டு ஒன்று இலக்கி கொடுப்போம். நல்ல வண்ணம் அது தழைச்சி வரும்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட கழியும்போது சிக்கன் கொஞ்சம் வேகும். அந்த நேரம் அரிசியை போட்டு கொடுப்போம். சரியா? அப்படியே இருந்து வேகட்டும். நம்ம சிக்கனை ஒன்று திறந்து பார்ப்போம். சிக்கன் ஒன்று கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம அரிசியை போட்டு அரைச்சி வைப்போம். சரியா? சிக்கன் பகுதி வந்துடுது. இப்போ நம்ம இனி அரிசியை போட்டு, நான் அரிசியை கழுவி வச்சுருக்கேன். அரிசியை நம்ம இலக்கி ஊற்றிச்சு சின்ன தீயில மூடி வச்சு விடுவோம். தண்ணி எல்லாம் கணக்கடிக்கி இனி நம்ம அடைச்சி வச்சுக்கிறோம். அரிசியை பேப்பர் போட்டு வச்சு அடைச்சிடுறோம். சரியா? சரி, இனி 20 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும். 20 நிமிஷம் ஆகிட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆச்சான்னு திறந்து பார்ப்போம். எல்லாம் கரெக்டாக ஆயிருக்கா? பிரியாணி நல்ல வண்ணம் இருக்கு. நம்ம ஒன்று இறக்கி கொடுப்போமா? நல்ல செட் ஆகிருக்கு. சரியா? இனி வாருங்க, நம்ம இலக்கி பாத்திரத்தில் கோரி மாற்றிக்கிடுவோம். நல்ல வண்ணம் வந்து நல்ல இதாக இருக்கும். நமக்கு பாத்திரத்தில் விளம்பி மாற்றுவோம். பாருங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கோரி பாத்திரத்தில் வச்சு நமக்கு விளம்புவோம்.
நல்ல வனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இதை விளம்பி நமக்கு எடுத்துக்கிடும். நல்ல மனம் உண்டு. நீங்களும் வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு இப்படி கொடுங்க. நம்ம கடையில் போய் அப்போ எப்பவும் போய் கடையில் போய் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் வீட்டில் கொஞ்சம் அரை மணிக்கூர் நேரத்தை வேலை தான் உண்டு.